Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கார்ன் கேப்சிகம் மசாலா தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 கப் அளவு ஸ்வீட் கார்ன், 4 குடமிளகா, ரொம்ப சின்னதாக இருந்தால் 5 எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப கலர்லாம் மாற வேணாம். ஒரு 5 நிமிஷம் நெய்யில் ரோஸ்ட் ஆகினா போதும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. லைட்டாக கார்ன்லாம் கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்பவும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கோம். நெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழுது பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். 4 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அடுத்தது தாளிப்பு பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற்ற போகிறோம். எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதுவும் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நல்லா நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்தளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாயும் கார்னும் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா எல்லாம் கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். கார்ன் கேப்சிகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.